அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மெயின், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, கட் ஆஃப் டீட்டெயில் எப்படி இருக்கும், அண்டு எவ்வளோ ரேங்கிங் பொசிஷனில் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, கவுன்சிலிங் எப்படி இருக்கும், காலேஜஸ் டீட்டெயில் பற்றின என்ன, கோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏயுவில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் வேளாண்மை கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. இதுபோல் தொடர்ந்து வரோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நிறையா கொடுத்துருக்குறேன். இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் டிஎன்ஏயுவில் என்ன நடந்துகிட்ருக்கு, கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கோர்சஸ்ஸு, அங்கே உள்ள ஹேப்பனிங்ஸும், காலேஜை தவிர வேறு என்ன நடக்குது அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் டிஎன்ஏயு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. இந்த டிஎன்ஏயு அப்டேட்டுன்னு பார்க்குறப்ப இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதனால் இந்த வேக்கன்சி தான் ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் வேக்கன்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்சி கோர்ஸ் வைஸு, காலேஜ் வைஸு, அப்புறம் கம்யூனிட்டி வைஸு, அதுலேயே வந்து சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து, ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, அட்மிட்டட் ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிற 3 கேட்டகரிலையும் இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வழக்கமாக இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் பார்த்தோம்னா 21 சீட்டுக்கு ஃபில் பண்ண இருக்க 31 சீட்டு, அதில் 31 சீட்டும் அட்மிஷன் போட்டாங்க, வந்தாச்சுன்னு. அதே போல் 29 சீட்டு இருக்கிறது, அது 29ம் ஃபில் ஆகிடுச்சு. அது பிசிக்கு பாருங்களேன், 28 ஃபில்டு. அது எம்பிசியில் பார்த்தோம்னா 19 ஃபில் ஆகிடுச்சு. அந்த கேட்டகரி இன்னொன்று இருக்கு இல்லையா, செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம்னு, அதில் பார்க்குறப்ப 20க்கு 18 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓவராலாக. ஓகேங்களா, லாஸ்ட் வரைக்கும் எஸ்டி கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மற்ற கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். அதாவது ஏசிஆர்ஐ, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு. ஓகேங்களா, இதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு என்ன, இப்போ ஏசிஆர்ஐ எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூரில் ஓசி கம்யூனிட்டிக்கு 28 சீட்டுக்கு 28 ஃபுல் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா பிசியில் 26க்கு 26 ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து 19 மாதிரி அதில் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சுங்க. ஏசிஆர்ஐ கோயம்புத்தூரில் கம்யூனிட்டிஸ் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. இதே போல் நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கோர்ஸ் வைஸு பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது, அஃபிலியேட்டட் காலேஜஸ்ஸு எல்லாத்துக்குமே அதில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஹார்டிகல்ச்சர் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, கிருஷ்ணகிரியில் பார்ப்போமே. கிருஷ்ணகிரி காலேஜில் ஓசிக்கு 29 சீட்டுக்கு 29 ஃபுல் ஆகிடுச்சு. பிசியில் 25க்கு 25 ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து எம்பிசிக்கு 19 ஃபுல் ஆகிடுச்சு. மாதிரி இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் மட்டும்தான், அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ்னால் கொஞ்சம் வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா. சரி, அதே போல் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பாருங்கள். ஸோ ஓவராலாக என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து டிஎன்ஏவில் கவர்மெண்ட் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்னா 4765. அதில் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்னா ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் மூலமாக போட்டது எவ்வளோ, 4681. அந்த அட்மிட்டட் ஸ்ட்ரென்த்ன்றது ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க